சிவமங்கலம். விழிப்புணர்வு. வருமுன் காப்போம். தனி மனித விழிப்புணர்வு ஒரு தேசத்தின் விழிப்புணர்வு. குமரா, ஒரு தனி மனிதன் மனச்சமநிலையில் இருக்க வேண்டுமெனில் தனி மனித விழிப்புணர்வே உற்ற துணையாய் இருக்கிறது பார். மனச்சமநிலை விழிப்புணர்வினால் வாய்க்கிறது காண்குமரா. இந்த சகத்தை பாரே, எங்கும் விகாரங்கள், எங்கும் பேதவாதங்கள். இந்த இயற்கையின் மீது ஒரு பற்றுதல் இல்லாமல், இந்த உயிர்களிடத்தில் ஒரு நல் இணக்கம் இல்லாமல், இந்த உணர்ச்சி மிகுந்த வாதங்களை பேசி பேதங்களை விதைக்கின்றனர். அதை அறுவடையும் செய்கின்றனர் காண்குமரா. குமரா, அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுப்பாரே. ஐயமெற்றால் கிட்டிவிடும் உணவு. இது நம் கலை யதார்த்தம். அதற்கு அதீதமான மன வலியை ஏற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் கிட்டிவிடும். இந்த உழைக்க தயாராக இல்லாத ஒரு வர்க்கம், இந்த மக்களை ஏய்த்து பிழைக்கும் ஒரு கூட்டம். இந்த மனிதன் எதில் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவானோ அதை பேசி அதில் அவனை உழல விட்டு, இப்படி பல குழுக்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியினால் அடித்தட்டு மக்களை பிரித்து அவர்களை ஆண்டு திசை திருப்பி மடைமாற்றி முட்டாளாக்கி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு வர்க்கம் காண்குமரா. உண்மையிலேயே இவன் இந்த தேசத்திலும் தேசத்து உயிர்களிலும் பற்று கொண்டிருந்தால் இந்த கணம், இந்த களத்திற்கு, இந்த மனித குலத்திற்கு என்ன தேவை என்று சிந்தித்திருப்பான். பாரே, மிதமிஞ்சிய விஞ்ஞானம் இந்த அண்ட மண்டலத்தை நிலைகுலைய செய்தது. இயற்கையான சுழற்சியின் புவி சுழற்சியின் அளவையே மாற்றி அமைத்திருக்கிறது. இந்த உலகம் வெப்பமடைதல், இந்த காலநிலை மாற்றங்கள், இந்த இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்திருக்க வேண்டிய இந்த மனிதன் இயற்கையை தன் செயற்கையால் செயலிழக்க செய்தான். நாம் அன்று கண்ட புவி சூழல் இன்று இல்லை. வெகு விரைவாய் விஞ்ஞானம் வளர்ந்தது. நுண்ணெகிழி குப்பைகளினால் நம் குருதி வரை ஊடுருவி இருக்கிறது. இந்த அண்டமண்டலம் குப்பை காடானது பார்க்குமா. நாம் சரி செய்ய வேண்டியது அதை தான். இந்த மனிதர்களுக்காக, ஜாதிக்காக, மதத்துக்காக, மொழிக்காக, இனத்துக்காக, வர்க்கத்திற்காக, நம் எத்தனையோ விதத்திற்காக போராடுகின்ற இந்த மனித வர்க்கம், இந்த மனிதன் ஒரு அடிப்படை நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டு உணவு கலாச்சாரத்திலிருந்து சிதைந்து போய் நஞ்சு உண்டு கொண்டிருக்கிறான். அதை பற்றின கவலை யாருக்கும் இல்லை. இயற்கை இடுபொருளிட்டு வளர்த்து இயற்கையோடு இயைந்து வாழ்ந்திருக்க வேண்டிய இந்த மனிதன் இந்த வேதியியல் நஞ்சுகளை இந்த பயிருக்குள் ஓட்டி
நஞ்சில்லா உணவே நல்ல கனவாய்ப் போனது என்று ஆகிப்போனது. இப்படி ஆகிப்போனது என்று அந்த நம் தூய தந்தை நம்மாழ்வார் நம்மை ஆழ்வார் அவர் பக்கம் திசை திரும்புங்கள். இந்த எல்லையில்லாத மனித குலத்தின் இயற்கையின் நலன் வேண்டி தான் அவங்க எல்லாத்தையும் சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போனாங்க. நான் இதை கேட்க யாரும் தயாராக இல்லை. இந்த கேளிக்கைகளில், மாயைகளில், ஜாலங்களில், இந்த மேடை பேச்சுகளில், வண்ணத்திரைகளில், எத்தனையோ விதங்களில் இந்த மனித மனம் சுழித்தடிக்கப்பட்டிருக்கிறது. விழிதிறந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றனர், விழித்து கனவு கண்டு கொண்டிருக்கின்றனர். நேற்று நம் தலைமுறையினர் இந்த களத்தை நமக்கு தந்தனர். நாம் எதிர்கால சந்ததிக்கு என்ன விட்டு செல்லப் போகிறோம்? சர்ச்சைகளையா, ஜாதிகளையா, மதங்களையா, மொழியையா, இனத்தையா, வர்க்கத்தையா, முடிவில்லாத பேதத்தையா? இங்கே ஒற்றுமை தவிர உன்னத மொழி என்ன இருக்கு? இன்னைக்கு அடிப்படை பலகீனமானது. இந்த மனித வர்க்கம் பலகீனப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை யாரும் சிந்திக்க தயாராக இல்லை. தனி ஒரு மனிதனுடைய முயற்சினால் வாய்ப்பதில்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் அதை மனதார தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். மாயைகளில், ஜாலங்களில், விளம்பரங்களில் அன்றாடம் ஆயிரம் உணவுகள் உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றன. விதங்கள் விதவிதமாக செய்யப்படுகிறது. வெறும் சுவைக்கும், மனத்திற்கும், நிறத்திற்கும் முக்கியத்துவம் தரும் இந்த மனிதன் இந்த காயத்திற்கு ஏன் முக்கியத்துவம் தர மறுக்கிறான்? இவன் ஜாலத்தில் இருக்கிறான். மயக்கத்தில், தயக்கத்தில் தன் இயக்கத்தை மறந்துவிட்ட மனிதன். உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்களே, நாம் பிறக்கையில் இந்த களம் எவ்வாறு இருந்தது, இன்று எவ்வாறு இருக்கிறது? மிக குறுகிய காலத்தில் இந்த விஞ்ஞானம் மிதமிஞ்சி அது அத்தனையும் வேதியியல் குப்பைகளாக செய்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய வளர்ச்சியை பற்றி யாரும் கவலைப்பட விரும்பலை. இங்கே எல்லாத்திற்கும் தன் நாடு, தான் தேசம், தான் மக்கள் அப்படின்னு பார்க்குற அந்த மக்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏன் காணவில்லை? யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எல்லோரும் இன்புற்றிருத்தல் அன்றி வேறொன்றும் நினையேன் பராபரமே. அப்படி எல்லோர் நலனையும் கருதி வாழ்ந்த உத்தமமான நம்மளுடைய நம்ம தேசமும் இல்லை இல்லாத தீமையினால் ஆளப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி கவலை இல்லை. அப்படியே இந்த அண்ட மண்டலத்தை சுற்றி பாருங்களேன். எங்கும் எரிகிறது, மலைகள் பொடிபடுகின்றன. மக்கள்லாம் பரிதவிப்பாக அகதிகளாக உணவு ஆதாரம், நீர் ஆதாரம், உறைவிட ஆதாரம், உடை ஆதாரம் இல்லாமல் உழன்று கொண்டிருக்கிறது நம் திசுக்கள். அதை பற்றிலாம் யாருமே கவலைப்படலை. அதை பற்றிலாம் சிந்திக்கிறது கூட யாரும் தயாராக இல்லை. இந்த வக்ரங்களையும், உக்ரங்களையும், விரோதங்களையும், துரோகங்களையும், தீமைகளையும், பொய்மைகளையும், அந்தரங்க விஷயாதிகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுற இந்த உலகம் ஏன் ஒரு நன்மையை, ஒரு சமாதானத்தை, ஒரு சிவகாருண்யத்தை, பசித்தோர் முகம் பார், புசிக்க கொடுத்து புசி, விருந்தோம்பல் அப்படின்னு இருந்த நம்ம தேசம். ஆனால் அது இங்கே தான் எங்கேயும் இருக்குது. இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற
மக்களை நம்ம காண வேண்டிய கட்டாயம் நம்மளுடையது. அற்புதமான வாழ்வு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பிறந்துட்டாங்க. இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு வாழ கொடுக்கறதுல எல்லாத்திற்கும் பங்கு உண்டு. என் குருநாதன் கூறினான், குமரா, நீ கண்டு செல்லும் பழி பாவங்கள் கொடுமைகள் இதெல்லாம் உனக்கு பங்கு உண்டு, மறந்து விடாதே அப்படின்னா. அதெல்லாம் இப்போ புரியாது, அது புரியும் போது உனக்கு எதுவும் உதவாது அப்படின்னு கூறினார். இந்த இயற்கையை காக்கணும்னு யார் முன்வர போகிறா? நம்ம சாப்பிடுகின்ற உணவுகள், அந்த உணவினுடைய தூய்மை, நஞ்சில்லா உணவு, நஞ்சில்லா உணவே அமிழ்தம், அதெல்லாம் யாரும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஜாலங்களில் இறங்கி போய் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. வெறும் மருத்துவமனைகள் தான் பெருகிக்கிட்டே இருக்குது. புதிதாக நோய் வந்துக்கிட்டே இருக்குது. அது அப்படிலாம் இல்லை. அளவு வளம் பொது நலம் அப்படின்னு வாழ்ந்தவங்க நம்ம மக்களுக்கெல்லாம் பல உண்மைகள் தெரியும். குமரன், நஞ்சும் நன்றே அமிழ்தமும் தீதே. குருநாதர் சொல்கிறார், நஞ்சும் நன்றேங்கிறார், அமிழ்தும் தீதேங்கிறார். புரியல என்ன குருநாதா? ஆம் குமரா, நஞ்சு தான் பார், இது நஞ்சு தான். பல நஞ்சுகளை முறிக்க இது உதவுகிறது. குமரன், இந்த நஞ்சையும் அளவோடு சிறுக 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 சிறுக, இப்போ நம்ம ஒரு வேம்பு கொழுந்து அப்படின்னு கசந்து இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். கசந்து இல்லை, அதுக்குள்ளார கசப்பு வடிவில் அமிழ்தான் இருக்குது. சிறுக சிறுக சேர்க்கும் பொழுது நம்ம உடலுக்கு அது ஒரு நஞ்சு முறிவை தருகிறது. ஆமாம், அளவாக சேர்த்துட்டா நம்ம உடம்பு எதையும் ஏற்றுக்க தயாராக இருக்குங்கிறது தான் நிஜமான உண்மை. அதே மாதிரி அளவுக்கு மிஞ்சிட்டா அமிழ்தத்தை வைத்து இந்த உயிரை கொன்று விடலாம், உடலை கொன்று விடலாம். அப்போ இந்த அளவு தான் இருக்குது. அப்போ நஞ்சும் நன்று தான், அளவோடு சேர்த்துக்கிட்டா. அமிழ்தம் கெடுது தான், அளவுக்கு அதிகமாகிட்டான். உணவும் அப்படி தான் குமரா, வாழ்வியலும் அப்படி தான். இந்த உடலினுடைய தன்மையை புரிஞ்சுக்க, எந்த விதையை போட்டாலும் இந்த மண் வளர்த்தெடுக்கிறது. அதே மாதிரி தான் உடலும் அதுதான். அதனுடைய தன்மை முதல்ல புரிஞ்சுக்கணும். மண்திறம் மனத்திறம் மூன்றும் வேறு இல்லை, மறந்துடக்கூடாது. நம்ம மனசில் பல குப்பைகளை வச்சு போட்டுறோம். அது ஒரு விளைநிலம். அதெல்லாம் வெறும் மனம் இருக்க காடாக ஆயிடுது. அதன் பேரால் வாழ தொடங்கிடுறான். நல்லது நம்ம மனசில் போட்டால் அது நல்லதையே தான் தரும். நம்ம விகாரங்களை தான் பார்க்குறோம், அபாயங்களை தான் பார்க்குறோம், அரக்கத்தனங்களை தான் பார்க்குறோம், ஒரு மனிதத்தன்மையற்றது தான் பார்க்குறோம். இதெல்லாம் விரும்பி காட்டப்படுகிறது. இந்த மனசு அதில் எளிதாக லயமாகிடுது. எல்லாத்தையும் கடந்து அது மட்டும்தான் எஞ்சி நிற்கிறதா இருக்குது. ஏன்னா அமிழ்துன்றது வேறு, நஞ்சுங்கிறது வேறு. நஞ்சு உடனே கொல்லும், அவ்வளோதான். அதீதமாக்கிட்டால் உடனே கொல்லும். பால் நன்று தான், ஆனால் அது உயிரை காக்காது, உடலை வளர்க்க தான் உதவும். இப்போ தீய காட்சிகளும் நம்மளை அதி தீவிரமாக தான் பாதிக்கும். ஏன்னா நம்ம மனதோடு இருக்கிறோம். ஆமாம், எச்சரிக்கையாக தான் இருக்கணும். காட்ட வேண்டியது தான் காட்டணும், சொல்ல வேண்டியது தான் சொல்லணும், மறைக்க வேண்டியது தான் மறைக்கணும். அதுக்கு புரியும். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மனித மனங்களை கெடுக்கிறோம், நம்மளோட அடுத்த தலைமுறையை நம்ம கெடுக்கிறோம்னு சொல்கிறேன். நம்ம கடமைகளில் ஒரு குறைந்தபட்ச உணவு ஞானம் இல்லை, ஒரு மூலிகை ஞானம் இல்லை, எதை எப்போ எடுக்கணும் அப்படின்ற ஞானம் இல்லை. எதையோ படிக்கிறாங்க. உடல் தானே ஆதாரம். இப்போ இந்த உடலை காக்கிறதுக்கு ஒரு கல்வி இல்லையா? அது அவங்களுக்கு தெரியறது இல்லையா? தெரியப்படுத்துறதில்ல. சொல்லிக் கொடுக்குறவங்க சொல்லிக் கொடுத்தா அதெல்லாம் கல்வியானா, அதெல்லாம் படிப்பினையானா, இதெல்லாம் அந்த உலகம் புரிஞ்சுக்கும். ஆனால் அதெல்லாம் சொல்லித்தர தயாராக இல்லை. அதனால் உடறமர்ந்த உத்தம் மனம் படைத்தவர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, ஆடுகளம் வந்தனம் நோக்கம் மனிதமெனும் புனிதம் பேணுவீர்.
இந்த மனித குலம் காக்கணும். அதனுடைய உணவு ஆதார விஷயங்களில் அங்கே நம்ம நிறைய மாற்றங்களை நம்ம செய்யணும். நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார அந்த நிலைப்பாட்டை நம்ம கொண்டுட்டு வரணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு நல்ல உணவை கொடுக்கணும். இல்லாட்டி இந்த உலகம் மேலும் மேலும் பலகீனமடையும்னு சொல்கிறேன். ஆமாம், இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு ஒரு படுநோயாளி கண்ட விகாரங்கள் அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த மனித வர்க்கம் சிறுக சிறுக தன்னுடைய பலம் இழக்கும். இயற்கையை காத்து வையுங்கள். இந்த உணவுப் பொருள்களோட நம்மளோட பாரம்பரிய பண்பாட்டு அந்த உணவு சத்தை உறுதி செய்யுங்க. நஞ்சில்லா உணவை உறுதி செய்யுங்க. அவ்வளோதான். நல்ல மனம் படைத்தவன் வாழ்ந்தால் போதும் இந்த நல்லுலகம். இறைவாதம்லாம் தேவையில்லாத வாதம். அதெல்லாம் பேதம்தான் தரும். இங்கே எல்லோரும் ஒன்றா வாழ்கிறாங்க. அவ்வளோதான். அவங்கவுங்க கருத்துக்குள்ளார கடவுளை வைங்க, சித்தத்துக்குள்ளார கடவுளை வைங்க, இந்த சித்தத்துக்குள்ளார கடவுளை வைங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவன் கருத்து பொருள் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. தேனில் சுவை என, மலரில் மனம் என்ன, மனிதனில் மனம் என்ன, சொல் என, உணர்வென, உயிர் என, உயிர்ப்பென, என்னை தாங்கும் மண்ணை தாங்குவது என, இப்படி இருக்கிறாரு. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை காட்சிக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் முறையில்லாத வாதம் தான் சொல்கிறேன். உன்னால் முடியும், திடம் இருந்தால் ஏகமாக சகத்தை காண். அவ்வளோதான். ஆமாம், அவன் சத்தியம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சத்திய தர்ம வடிவு. அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு இந்த மனித குலம் காக்கிறத பற்றி பேசுங்க. அவங்களுடைய இயற்கை உணவுகளை அழிக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனுங்கிறான். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். ஆமாம், உடம்பு அப்படி தான் இருக்கும். உடம்பினுள்ளே ஒரு உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறான். உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே, உயிரே இறையாய். இங்கே இருக்கு, சீவனே சிவனாய் அமர்ந்திரு. அவ்வளோதான். அந்த உடல் பலம், உள்ள பலம், உயிர் பலத்தை உணர வைக்கும். தேவையற்ற சித்தங்கள், கருத்துக்கள் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. எல்லாம் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இறைவாதம் அவசியமில்லாத வாதம் கூறினான் என் சத்குரு. என்ன பண்ண முடியும் குமரா? இல்லை இல்லை நின்ற ஒன்றை, என்னை தேகத்தை தான் எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியும். அதற்கு ஆதார பொருளை நான் உயிரை எப்படி எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியும்? காட்ட முடியாது. அவ்வளோதான். என் சொல்ல நான் பேச தான் முடியும் குமரா. எப்படி நான் காட்ட முடியும்? இதுக்கெல்லாம் இப்படி ஆதாரமாக மறைஞ்சிருக்கிற ஒரு தன்மை. இந்த அறிவுடையவர்கள் அதை சிந்திப்பாங்க. நிலம் கண்டேன், அதைவிட சற்று நூதனமாக நீர் வைத்தான், அதைவிட இன்னும் நூதனமாக நெருப்பை வைத்தான். 4வது இடத்துல மறை தத்துவத்தில் மறைந்தே போனான், வாயுவென நின்றான். 5ஆம் தத்துவத்தில் ஆகாசமென நின்றான், எதையும் தாங்கினான், எதற்குள்ளும் அவனை தாங்கினான். அவ்வளோதான். இந்த அந்தரத்தில் சகலத்தையும் சுழல விட்டு இருக்கும் ஒரு உன்னதன். அவன்கிட்ட போய் நம்ம போய் என்னத்தை போய் பேசுகிறது? இந்த தன்மை தான் அது. அவ்வளோதான். அதாவது குணத்தில் இருக்குது. நீ மனிதத்தில் நின்று விட்டு வா. ஆடுகளம் வந்தன நோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர். நீ மனம் படைத்தவன். அவ்வளோதான். இங்கு இதயம் உடையவன், இங்கு இதம் தெரிந்தவன். இங்கே எல்லா மனிதர்களுடைய எல்லாத்திற்கும் இதை செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு இது எல்லாரும் நினச்சிட்டா இந்த புவியை விட ஒரு உன்னதமான சொர்க்கம் வேறு இல்லை. அவ்வளோதான். உனக்காக தான் நான், எனக்காக தான் நீ, நமக்காக தான் நாம் நம்ம அவருக்காக தானே. வேறு என்ன இருக்குது? ஒரு அற்புதமான வாழ்வு. எவ்வளோ இந்த மனிதனை உணர்ச்சி பிளம்பாக பேசி மக்களை குழப்பி நம்ம எதிர்கால சந்ததிக்கான ஒரு நல்ல உணவு உருவாக்கணும். தலைக்கு ஒரு 5 செடி வளர்த்தா சரியாக போச்சு. வெறும் 5 செடி சரியாக போச்சு. அதை நான் உன்னதமாக நான் இயற்கை இடுபொருளோடு வளர்த்துட்டா முடிஞ்சு போச்சு. தலைக்கு 5 நினச்சி பாருங்கள். அப்போ இங்கே தேவை உழைப்பு, ஒற்றுமை, உண்மை அது இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நாளை களத்தை காக்கிறதுக்காக போகும். ஆமாம், அதாவது இது ஒரு கதை, நடந்த கதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மன்
நம்ம அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு குபேரன் இடத்துல கடன் பெறுவதற்காக செல்வதா சொல்லப்படுது. அப்போ இவர் இதற்கு முன்னாடி குபேரனை கண்டதில்லை அர்ஜுனன். அப்போ அவர் போகும்போது அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக ஒருத்தர் வந்து அந்த பயிரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார், நெல் மணியெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கார். இவரை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போகிறாங்களாம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும். அதுக்கப்புறமேட்டுக்கு அரசர் அரியணைக்கு வருகிறார். வந்து அமரும் பொழுது அங்கே குபேரன் அமர்ந்திருக்கார். அப்போ இவர் தான் குபேரனா அப்படின்னு பார்க்குறாரு. அப்படியே ஒரு சற்று அந்த பார்வையில் ஒரு ஏளனமாக, என்னடா அதை போய் அரிசி பொறுக்கிட்டு இருக்காரு குபேரன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ அங்கே போனால் அந்த குபேரன் அமர்ந்திருக்கார். எல்லாத்திற்கும் உணவு பரிமாறப்படுகிறது. இவருடைய சித்தத்தை குறிப்பால் உணர்ந்துட்டார். அர்ஜுனனுக்கு மட்டும் இந்த வைர வைடூரியங்கள் அப்புறம் எல்லாம் தங்கங்கள் அது இதெல்லாம் வைக்கப்படும்போது அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா எனக்கு இது வைக்கப்படுது அப்படின்னு, இதை எப்படி சாப்பிட்றது, அப்புறம் இதை சாப்பிட முடியாதில்ல, உணவை தானே சாப்பிட முடியும், மற்றதெல்லாம் உனக்கு உண்ண உதவாதில்ல, உதவுவதுக்கு இணையானது இந்த உலகத்தில் ஒரு செல்வமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ குபேரன் சொன்ன தத்துவம், செல்வத்திற்கு அதிபதி சொன்ன தத்துவம், அது மாதிரி அது நம்ம உணவு ஆதாரமான விஷயம், நம்மளுடைய எதிர்கால சந்ததி. ஆமாம், ஒரு இசை நம்ம உள்ளத்தை, சில இசைகள் உள்ளத்தை குளிர்விக்கிறது, சில உணவுகள் நம்மளுடைய உள்ளத்தை குளிர்விக்கிறது. அதை பற்றின ஞானத்தை, அதை பற்றின போதனையை பேசுங்கன்னா எதை பேசிக்கிட்டு இருக்குது இந்த உலகம்? நம்ம இந்த உலகம் வெப்பமடைதல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதை பற்றி எதையாவது கவலைப்படுதா? படுநோயாளிகள் தான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நானே படுத்திருக்கேன், நான் போய் எப்படி சரி செய்கிறது? இந்த உலகம் இயங்கிட்டு தானே இருக்குது. இந்த உண்மையை ஏன் உணர மறுக்குது? நோயற்ற வாழ்வை விட ஒரு என்ன செல்வம் அந்த உலகத்தில் இருந்துட முடியும்? பிணி இல்லாத வாழ்வு தானே புனித வாழ்வு. இது இன்றைக்கி என்றைக்கு இந்த மனித வர்க்கம் உணரும்? இந்த உணர்ந்தாலும் சரி, உணராது போனாலும் சரி, இந்த உலகம் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுடைய உணவை இன்று சரி செய்யாது போனால் இன்னும் 25 வருடங்கள் தான் இந்த மனித வர்க்கம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதற்கப்புறமேட்டுக்கு முழுசாகவே மருந்து மாத்திரைகளை, இந்த வேதியியல் பொருள்களை நம்பியே தான் வாழ்கிற சூழல் ஏற்படும். இப்போவே கிட்டத்தட்ட அப்படி தான் ஆக்கப்பட்டிருக்கு. ஆமாம், கலாச்சாரத்திற்கு மாறுங்கள். சும்மா எதையோ பேசிக்கிட்டு இன்னும் வந்து மதம் பிடிக்கிறேன், அது பெருசு, இது பெருசு, ஜாதி பெருசு, மதம் பெருசு, மொழி பெருசு, இனம் பெருசு, அதை பெருசு, மனிதம் பெருசு, ஒன்றே குலம் ஒருவனை தேவன், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடல். எவ்வளோ பெரிய உன்னதமான நம்மளுடைய தமிழ் உலகு இது. சரி, இது ஒரு பித்தனின் பிதற்றல் தான். இதற்கான விளைச்சலை நான் இந்த உலகத்திடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. இந்த பயணத்தில் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு உடல் சார்ந்து அதை மட்டும்தான் நான் சிந்திக்கிறேனே தவிர இந்த உலகத்தை மாற்ற முடியும்னு நான் நம்பலைன்னு சொல்கிறேன். ஏன்னா படுநோயாளிகள்கிட்ட சொல்லி என்ன உணர போகிறோம்? அதெல்லாம் அவங்களுடைய மனம் வேறொரு கோணத்தில், மாயையில், ஜாலத்தில், அலங்காரத்தில், ஆடம்பரத்தில், படாடோபத்தில், கேளிக்கைகளில், இந்த பொழுதுபோக்குகளில், இந்த உதவாத ஒரு தற்காலிக நிலையங்களில் வாசம் செய்கிற அந்த மனிதர்களால் அதை புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது உண்மைதான். இது ஒரு ஆதங்கத்தினுடைய குரல் தான், வேறு என்ன சொல்கிறது? சிவமங்கலம்.